வரவேற்கிற இளவரசர் கேட்டால் நான் பேசிக் கொள்கிறேன். மண்ட வருத்த வேண்டாம். இளவரசர் அவர் தராசில் எடை போற இளவரசர் ரைட் சைடு இறங்கி போச்சு இளவரசர். நான் தாண்டா பேசிக்கிறேன். இளவரசே அப்படி பேசினான். நான் மீட்டிங்க பேசி நின்னுக்கிறேன். இளவரசே அப்படின்னுங்க. இளவரசே இப்படியாப்பா நடிக்கணும். எது நடிப்ப? இது எடை போறது நடிப்பாம்பா. அதான் செத்து வைக்கிறான். இந்த நடிப்பெல்லாம் வந்துக்குது அப்படி பாக்க முடியாது சேர்த்து கொடுக்குறாரு. இந்த நடிப்பு எப்படி தெரியுமா? இந்த ஹேண்டிகேப்புக்கெல்லாம் ஒரு வண்டி வேணும் கொடுக்குறாங்க, கை வண்டி. எப்படியா அவங்க ஓட்டும் போது பாத்துக்கிட்டியா இந்த 2 சோல்ற கால் செய்யும். இளவரசே அதே தான். அதேதான். இது வந்து யார் கேட்டால அப்புறம் சொல்றேன். அப்புறமா நம் நாட்டு தளபதி அப்படிப்பட்டவரே. ரொம்ப பரமா பையன், ரொம்ப நல்லவர். நம் நாட்டுக்கு முதுகெலும்பாக வழங்கக்கூடியவர் அவரை. அவர் நல்லவர், வல்லவர், படித்தவர், பட்டம் பெற்றவர், பல நாடுகளை சுற்றி பார்த்தவர், வயதிலே முதிர்ந்தவர். தளபதியாரே, நீங்கள் தான் இந்த மாலை அனுப்பி என்னுடைய மகனுக்கு முடிச்சுள்ள பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஒரு நேரத்தில் ராமாயணத்தை ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்றிருந்தார். அந்நேரத்திலே ராமன் காட்டுக்கு செல்கின்றார். லட்சுமண தாய் சுமத்திரவளத்தை நான் அண்ணன் அண்ணியோர் காட்டுக்கு சென்று வருகின்றேன் என்று தெரிவிக்க தாய் மறுத்தார். அண்ணா நீ சொல்லாதா, நான் தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன். அண்ணா நீ யார் சமமா? தாய் தந்தை. மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றார். மீண்டும் தாய் நினைத்தார். எதற்காக? ஒருவேளை கானகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதற்கு வருவதற்கு முன்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி காதுக்கு வர வேண்டும். உங்களுடைய அண்ணன் தம்பி உறவானது அப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனால் வரையில் ராம லட்சுமணனை போன்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இருவரும். மண்ணில்லாத நாடு மயான காடு. ஆகையால் தற்காலிக மன்னராக மூத்தவன் தத்தவர்களுக்கு நாட்டு மக்களுடைய சார்பாக நேரம் ஓடுறானா தள்ளி இந்த கர்மாதிக்கு தானே நான் வரமாட்டேன். பேர் பேச்சுங்க 300 ரூபாய் மாலை வாயில் போட்டு அதுதான் வரமாட்டேன்னு சொல்லு. எதுக்கா? நான் பேசுறேன். இது மாதிரி நீ சிலுமிச்சு பண்ணுவேன். நான் வரமாட்டேன். போங்கப்பா. இப்ப இவன் மகனுக்கு 150 ரூபாய் போட்டான். நீ குடிக்க மாட்டியா? பத்தி சரியா போச்சு. நீ எது பண்ண கூட நானும் எது பண்ண மாட்டேன். சின்ன பசங்க நான் விளையாட்டு பதி சரியா போச்சு மாதிரி இதா. நீ பாதி உருவிட்டா நான் பாதி உருவிட்டேன். முடிஞ்சு போச்சா? நான் உருவி பாதிதான் இல்ல காட்டு. உன் பக்கம் எத்துதான் உருவி. எதுயா? சரி கையில மாலை குத்தா என்ன பண்ணாது? இது ஏன் தப்பு இல்ல. மாலை கட்டணும், சரியா கட்டணும். உனக்கு நான் சண்டைக்கா இருந்தா கூட்டு வந்து கட்டு கையில கட்டி வைக்கணும். சரி விடு. தளபதி கருவேந்தியின் சார்பா மலர் மாலையை பொன்மாலையா என்னுடைய நாட்டுக்கு ஓடோடு வந்தவன், இது ஜாதிக்கு வந்தவன். நான் கருத்தால் செய்யக்கூடிய நாடு உன்னுடைய கருத்தால் எனக்கு மணிப்படி சுட்டுவதா? நம் நாட்டுக்கு வலது கரமாக நிற்கக்கூடியவர் இவர். அம்மா பெற்ற தாய் நீங்க இருக்கீங்க. உங்களுடைய கருத்தால் எனக்கு மணிப்படி சுட்டா குறைஞ்சா போயிருங்க. மன்னிப்பு தானே தளபதியாரே. ஏதோ தெரியவன் அறிந்த அறியாமல தெரிந்த தெரியாமல தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்க. பெரும்பாலும் தப்பு பண்றேன்னு சொல்ற வசனம் உள்ளதான். ஏதோ தெரியாச்சு மன்னிச்சிருப்பா. ஏன் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிட்டான செய்யற விஷயம் தப்பா ரைட்டான. ஒரு அறிவு படித்தது மண்ணு, 2 அறிவு படித்தது மரம் செடி கொடி, 3 அறிவு படித்தது புழு பூச்சி, 4 அறிவு படித்தது பறவையினும், 5 அறிவு படித்தது விலங்கினும், 6 அறிவு படித்தவர் மனிதன். அழகான அறிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அறிவை. இது எப்பேற்பட்ட அறிவு அப்படின்னா நாம் செய்கின்ற செயல் என்னது நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து செயல்படுவதற்காக இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவை. பகுத்தறிவை பயன்படுத்த தெரியாத தெவடியா பசங்க இருந்தா சேத்தான். இவங்கெல்லாம் யார் இருக்கணும்? இதை விட இன்னொருத்தன் பயன்படுத்துவான். பாத்துக்கிறீங்களா? சபரிமலை போறானுங்க போது புண்ணியவானுங்க. நேற்று காலையில் மாலை போட்டு நீங்க காலையில் இருமுடி கட்டினா நான் தான் குடிச்சாமின்னு அவர் பையன்லயே மாலை கட்டியா பாட்டில் வாங்கி இருமுடி பையிலே வச்சிருவாரு.
அதுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிறார். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் காத்து பொறுத்து உன்னை யாரா வர சொன்னா? நான் கேக்குறேன். 48 நாள் முழுமையாக விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா, இல்லனா சிறப்பு இல்லடான்னு சொல்றான். வாழ்க்கை எத்தனை தவறுகளை செய்திருக்கு, அப்ப நான் மன்னித்து இல்லையா? நீ பெரிய தவறில்லை, மன்னித்து விட்டேன் சென்று அப்படியே அக்கா நாடகம் பாத்துக்கிச்சு 10 வருஷம் ஆகுது. அக்கா கலாய்க்காரன் தள்ளின்னு போய் அப்படின்னு இந்த ஊர்ல கேட்டாங்களா? கலையக்கா தள்ளி போய் இந்த ஊர்ல கேட்டாங்களா? நினைக்கிறேன். ஏன்னா அக்காவை பார்த்தேன் எங்க இந்த வெள்ளக்காட்டு பஸ் ஸ்டாண்ட்ல. எப்படிங்கிறாங்க? பார்த்தா சூப்பர் பிளேயரா. அக்காவை சூப்பர் பிளேயர்னு சொல்லுவாங்க. அழகு என்பது இறைவனுடைய படைப்பு. என்னுடைய தாய் அழகானவர், என்னுடைய தங்கை அழகானவர், எதிர் வீட்டுக்கார அக்கா அழகாகுது, பக்கத்து வீட்டுக்கார அக்கா அழகாகுது. அழகு அழகு என்று சொல்லி அழக ரசிங்கள். அதுவும் ஆடவராக பிறந்தவர்கள் மட்டும் அழக ரசிகள். அழகு என்பது இறைவனுடைய படைப்பு. அழக ரசிக்கலாம், தப்பு கிடையாது. அதை அனுபவிக்கணும்னு நினைக்கலாம் பத்தியா, இதான் தப்பு. அதே பெண்ணாக பிறந்தவர்கள் மாங்கல்ய சூடிய பிறகு மாற்றான் ஒருவன் அழகாக இருக்கின்றான் என்று கூட மனசால நினைக்கூடாது. அதான் தப்புடான்றான். பாட்டா அக்காவை கையில் ஒண்ணு இடுப்பினால ஒண்ணு தோல் மேல ஒண்ணு தூக்கும் போது 3 பொட்டு கட்ட 3 பசங்களா மாமனார் திறமசாலி பழகுது. மொத்தம் நல்லா கலாய் பூசிக்கிறான். அவன் பூசுறானோ இல்ல பக்கத்துக்காரன் பூசுறான் தெரியல. நீ நாளைக்கு லீவ் போட்டு போய் காட்டுவா. நாளைக்கு எத்தனை பேர் போறீங்களோ போடுவா. ஆமா ஆமா, எப்படி இருக்கு தோட்டம்? இந்த பச்சை கோயிலுக்கு போய்யா? முன்னாடி எத்தனை போய் நாடகம் காட்டு வந்தோம். வாங்கி செம்முனிக்குது. ஆடு அரைக்கு கூட்டு போனா கத்துமே. ஆட்டா வந்துடா. இவன் குடிப்பாரு அப்பா ஒரு சாராயத்தை. நாடு கம்பெனி எத்தா பம்பு கம்பெனி வச்சு நான் பேசாத. என்னடா ஆட்டா வந்துக்கிறேன்டா. மா தாயே, கோட்டை பூஜை உனக்கு ஏறுதானா? எனக்கு ஏறு இல்லடா. ஏழை பராத்தனை ஏறி வச்சுன்னு சொல்லுவாங்க தாயே. உனக்கு என்னம்மா குறை இஷ்டம்? எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. வேகர் வந்துட்டு இருக்குதா பாரியம்மா? நைசில் பவுடர் வாங்கி வந்து போடுறோம் மேல. லைசில் பவுடரா? ஆமா, லைசில் பவுடருக்கு நான் எங்க போவேன் அம்மா? இருந்தது பீட்டர் பையில ஒண்ணு 3 பேரும் போட்டு காட்டி போட்டு. என்னடா என்னால முடியல. எனக்கு சில்லுன்னு ஒரு பீர் ஒண்ணு வாங்கடா. குடிக்கிற புத்தி சாமி அண்ணா கூடவா குடியா? அதே மாதிரிதான் இந்த நல்லதுக்கு குடிக்கிறான், கெட்டதுக்கு குடிக்கிறான், வயசுக்கு வந்தா குடிக்கிறான், கல்யாணம் ஆனா குடிக்கிறான், செத்தா குடிக்கிறான், கர்மாந்து குடிக்கிறான். எதுக்குடா குடிக்காது? எனக்கா ஒண்ணும் புரியல. நான் இல்ல நான் இல்ல கேள்வி. அப்ப என்னதான் நான் உங்களா கூட ஆயிடுச்சு. எதுக்கு தான் நீங்க குடிக்காது இருக்கீங்க? நான் தான் பண்ணலாம். ஏன் இப்போ தலை இறங்கிட்டாளா? ஆமா, இறங்கிட்டா. இறங்கி இருப்பா உனக்கு இல்ல. வாங்கி கொடுக்க மாட்டேனுங்க. அம்மா உனக்கு தானே ஓணும். போயிட்டு வெஞ்சு நான் வாங்கி தந்தான். வாங்கி தரேன்னா காட்டுறான். ஆமா, இதுல யாரு வாமுனி யாரு செம்முனி? அது செம்முனி, நீ வாமுனி. நீ என்ன செடாமுனியா? உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் என்னுடைய கண் இமை போல் காத்து வருவேன். எனக்கு விலை கொடுக்க நான் சென்று வருகிறேன். எப்படியா பசங்க ஊர்ல உத வாங்கி வைக்காத விட மாட்டானு.
வாய் வேற சும்மா இருக்காது. சடாமல் உங்களையும் நாட்டு மக்களையும் ஐயோ கல்லு ஒண்ணு குடும்பம் வச்சுக்கிறான். முதல்ல உங்களை பாத்துங்கடா டேய். வார்டு நம்பருக்கு ஜெயிக்கிறவன் வார்டு பக்கம் வரத்துக்கு சொல்ற உங்களையும் நாட்டு மக்களையும். நீ போய் வா. அப்படியே விட்டு மூடி சுத்திக்கிறா வேலைக்கு ஆகுறா. குடிக்கார பையா குடிக்கார பையா ஐயா நான் நாகரிகமா மாத்திராம பையா நாம ஐயா. நான் உங்களுக்கு பெருமை சாகத்துல உன்னை அடிச்சுக்க முடியாது ஐயா ஐயா. ஏய் என்ன கட்டு கூத்து ஆடிங்கிற அவன் என்ன வாசிட்டா? நான் பைத்தியம் வாசிட்டேன். நான் லூசு பாடினேன். பைத்தியம் கூட ஆட்ட ஆடிங்கிற நான் ஒரு மென்டல். இது மாதிரி ஆடினா பண்ணி எப்படி இருக்கும்? ஒரே சொரு மொத்த போட்டுக்கே வந்து வீணு போடும். வீணா போடும். எத்து ஊறி வாயில ஊத்துக்கோ. சரி என்னத்த பார்த்தாயா பார்த்தாயா அவன் தெரிவித்ததை நீ பார்த்தாயா? சொன்ன வார்த்தைக்கு காதால் கேட்டாயா? இப்ப நீ தமிழ் மத்தி புட்டு புட்டு வைக்கணுமா உங்களுக்கு? பாத்தியானா முடிஞ்சு போச்சா? அவன் தெரிவித்த வார்த்தையை நீ கேட்டாயா? கடுப்பேத்துறாமா இல்ல? சரிங்க கங்கா டேய் பாகவதரே. கங்கா டென்ஷன் காலிங்களா? சரிங்க பாகவதரே. சரி விட்றா. டேய் சிறப்பு சிறப்புக்கு சமமானவன், இரு ஜாதிக்கு பிறந்தவன், நாடோடியாக இந்த நாட்டு இந்த ஓடோடி வந்தவன் என்று எவ்வளவு படித்து பேசிவிட்டார் இந்நாட்டு இளவரசன். ஆகையா சிறப்பின் வேலை சிறப்பானவன் கொடுக்காதபடியா? சத்தியமா நான் வரல அந்த விளையாட்டுக்கு. என் உடம்பு தாங்காது வள வளர்ந்துக்குது. என்ன நம்பு, உனக்கு எப்பொழுதும் வராது வம்பு. திட்டத்தை தெளிவா நிக்கணும். முன் வைத்த காலம் பின் வைக்க கூடாது. உலகத்துல நல்லவனா வாய்ந்து புரியாச்சு. நல்லவன் ரோட்ல போனா மத்த டம்மி பீஸ் போது பாடுறான். அதே ஒதுக்கிற மனம் வச்சு என்ன வணக்கண்ணா சலாம் போடுவான். ஒதுக்கிறவனுக்கு தான் காலம், நல்லவனுக்கு காலம் கிடையாது. நல்லவனை டம்மி பீசுவான், ஒதுக்கிறவன வணக்கையானுவான். மாறி போச்சு. திரேதா துபா வரை கலியுகம் நடப்பது கலியுகம். கட்டவன் தான் வாழ்வான், நல்லவன் வாழ மாட்டான். இதான் ஐதீகம். இந்த கலியுகத்துல ஐதீகம் தான். டேய் நல்லவனாக வாழ்ந்தார் சார். சின்னஞ்சிறு வயதில் தன்னுடைய சகோதரனோடு ஒருவர் மாட்டு வண்டியில் சென்றிருக்கிறார். அவரை மாற்றிடத்தான் என்று கொடை நாட்டி விட்டிருக்கிறார். அந்த பிஞ்சு உலகத்தை நஞ்சு விளைத்தார். நான் படுகின்ற துயரத்தை என் இன மக்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் படித்தார். பல பட்டங்களை வென்றார். சட்டமா மேதை வி.ஆர். அம்பேத்கர் என்று 7 பேர் சட்டம் வகித்தார்கள். இதை தலைமை தாங்கி சட்டம் வகுத்தது யார் என்று சொன்னார் வி.ஆர். அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் தலைமை தாங்கி சட்டம் வகுத்த. அவருக்கே நாட்டில் இடம் கிடையாது. தலித் மக்கள் மட்டும்தான் பிறந்த நாளை அந்த நாளை கொண்டாடுறோம். மற்றெல்லாம் டேய் அது அவன் ஜாதிக்காரன். இப்படி போயிடுச்சு காலம். ஆகினால நல்லவனுக்கு காலம் கிடையாது. கெட்டத்தில் தெளிவான முன் வைத்த காலம்